என்னோட அழக மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் பேரையும் கெடுத்துட்டான். டெல்டால அவன் ஒரு குட்டி அரசாங்கமே நடத்துறான் சார். எத்தனை வருஷம் தானே அவனுக்கு அடிமையா இருக்குது, வெட்டி பொறி போட்டுடா. டேய், அவனை கொல்றது ஒண்ணும் ஈஸி இல்ல. முதல்ல அவன்கிட்ட இருக்கிற பவரை புடுங்கணும். சூரனை கொன்னது முருகன், இந்த முருகனை கொல்ல போறது இந்த சூரன். இந்த சூரன் இந்த சூரன் இந்த சூரன். டேய், பழஞ்சக்கரை எல்லாம் தட்டுல வச்சு எடுத்து வரியா? எடுத்துட்டு வரேண்ணா. என்னன்னு பழக்கத்தோட வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கீங்க? மீசையெல்லாம் முறுக்குறாரு. கிளியர் பண்றவன் அண்ணன் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சுச்சுன்னா ஊரோஜ் அடிப்பாயன. மாப்பிள்ள தோழ நீதான் பழத்திட்ட மாத்த போறோம் வா. ஐயோ, இவன் வேற துப்பாக்கியோட உட்கார்ந்துருக்கான். ஐயோ வாங்க சாமி. வாங்க சாமி. என்ன இந்த பக்கம்? வணக்கம் சாமி. ஒண்ணும் இல்ல, கிளியர் போட்டா இருக்கல உங்க பொண்ணு. என் பொண்ணு வேணாம்னே. கம்னுரா, நான் பாத்துக்கிறேன். அண்ணன் இருக்கல, உங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். உங்க பொண்ணு தேனி வித்துட்டு இருந்துச்சு. சொல்லுங்க சாமி. எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம அவஸ்தைப்பட்டு இருந்தேன். நானும் ஒரு 4-5 டாக்டரை பார்த்தேன், சரியா வரல. உங்க பொண்ணு கொடுத்த தேன்ல தான் சரியா போச்சியா? எல்லாம் என் பொண்ணு கைராசிங்க. அதான் நேர்ல பார்த்து பழத்திட்ட கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அதான் உங்க பொண்ணு கையிலேயே கொடுத்து போலாம்னு. உஷா, கிளியை கூப்பிடு. ஏ கிளி வா வெளியா. வந்திருக்காங்க. வா வெளியா. ஏ கிளி வெளில வா. வா வெளில. சாமி கொடுக்கறத வாங்கிக்க. மாப்பிள ராத்திரி பூரா ஏதோ கவிதை சொல்றேன்ட்டு என்னை தூங்க விடாம இப்படி பண்ணிட்டியே. போய் தெரிஞ்சு இவ்வளவு நேரம் வானத்தே பாத்துட்டு இருக்கிய. இப்பயாவது கவிதை சொல்லியா, நான் எழுதி குத்துரு. வேற வேலையை பாக்குறேன். நோட் பண்ணு. கடலூர் மாவட்டத்துல நான் ஒரு கள்ள கொல்ல எழுது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நீ ஒரு நல்ல புள்ள. நம்ம 2 பேரும் சேர்ந்து பெத்துக்குவோம் ஒரு 40 புள்ள. மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்குவோம் வாடி புள்ள. மாப்பிள, இது வரைக்கும் நான் எத்தனையோ கவிதை படிச்சிருக்கையா, ஆனா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுற வாய்ப்பை நீதாயா கொடுத்துருக்க. இந்த வச்சுக்க. நீ யாரு மாமா? அப்ப ஏன் கொடுக்குற? நீ போய் குடியா. இந்த ஒரு வேலை தான் எனக்கு கொடுக்கல. போடி, நீ போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. தெரியலடி, அண்ணன் கிட்ட சொன்னா என்ன பிரச்சனையாகும்னு. வா சொல்லலாம் வா. நல்ல வேலை, நான் கல்யாணம் பண்ணி. அண்ணே, நான் ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணே. என்ன விஷயம்? நீ கோவப்பட்டு அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டக்கூடாது. சொல்லுமா. டெய்லியும் காலேஜ் வாசல்ல எனக்கு ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்து டார்ச்சர் பண்றானே. பதிலுக்கு நீ எழுதி கொடுக்க வேண்டியதானமா? அண்ணா, காதல்ங்கிறது கருவாட்டு குழம்பு மாதிரி. சமைக்கிற வரைக்கும் நாத்தம் அடிக்கும், சமைச்சதுக்கு அப்புறம் வாசம் அடிக்கும். உனக்கு வாசம் அடிக்கல? ஐயோ மாமா, அண்ணனுக்கு என்னாச்சு மாமா? என்ன, ஒரு பொண்ண லவ் பண்றான். ஹாய், அண்ணி வர போறாங்க. ஊருக்குள்ள முன்னைய மாதிரி வர்றதே இல்ல. நம்ம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாமா? நான் ஏன் அமெரிக்கா வரணும்? ஏற்கனவே 7 அதிசயம். ஒபாமா உன்னை பார்த்தாருன்னா கூடவே மாட்டாரு. 8வது அதிசயமா உன்னை உருவாக்கிடுவாரு. பஞ்சாயத்துன்னு போறதால தான் உன்னை பார்க்க முடியல, கவலைப்படாத. இனிமே டெய்லி வந்து பாக்குறேன். என்ன பார்க்கணும் பேசணும்னு யாரும் இங்க ஒப்பாரி வைக்கல. ஏதாவது வாங்க தாண்டா வாங்க, இல்லைன்னா வழியை விடு. நெல்லு பொருள் தானே வாங்கணும், குடு. இது என்னது? கிளி. எப்படி ஊத்துறது? எங்கப்பா குடு. வளையல் எடு. சைஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு கரெக்டா இருக்கானே, நீயே கொஞ்சம் போட்டு பாரு. உன் கை சைஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு, கைட்டு கொடு. இது என்ன?
இது என்ன விசிலு. ஊதுமா? ம். லிப்டிக்கு. இதான் புடி. ம். இதெல்லாம் உனக்கு தான். நான் கட்டிக்க போற பொண்ணும் நீதான். நான் கல்யாணம்னு ஒன்று கட்டிக்கிட்டா அது உன்னதான் கிளி. உன் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறினா அது நான் கட்டுறதா இருக்கும் கிளி. சரியா? கவலைப்படாத கிளி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். வணக்கம். வாங்கடா தம்பி. என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? தென்னம்பர் குடி என்ன தரவுனீங்களே, சரியாயிடுச்சா? ஏதோ பரவாயில்லண்ணா. இந்த பாசிமணி வித்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா. அண்ணே கொஞ்சம் கலரா இல்லண்ணே, செம்ம கலரா. அந்த பொண்ணை பாத்தியாடா? ஆனா பாக்குறது என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேண்ணா. பேரு கிளியோபட்ரா. எல்லாரும் கிளி கிளின்னு கூப்பிடுவாங்க. அந்த கூட்டத்திலேயே செம்ம அழகா இருப்பானே. அண்ணா செம்ம ஃபிகர்ண்ணா. அதை நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ஏன்டா அந்த பக்கம் காணும்? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வித்துட்டு அப்படியே போயிடுறானே. எவனோ நடிகர் அஜித் மாதிரி இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கானா. அவன் அந்த பொண்ணு போகும்போதும் வரும்போதும் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆப்பிரிக்கா கூட்டின்னு போறேன், அமெரிக்கா கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கான். அவன் மட்டும் உங்க கையில கிடைச்சான் சக்கதானா. சரி, அவனை கண்டுபிடிங்கடா, நானே கை கால முடிக்கிறேன். அது அண்ணா வணக்கண்ணா. எதுக்கு? நானும் ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த கிளி சிக்க மாட்டேங்கிறேன். ஐயோ வாங்க சாமி. வணக்கங்க. வாங்க சாமி. ஏங்க சாமி திடீர்னு இந்த பக்கம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க பொண்ணு கிளி 2 நாளா தெரு பக்கமே வரல மணிவிக்க. என் தங்கச்சி பாசி மணி வாங்கணுமா. சரிங்க சாமி. போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. அதான் கிளியை பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பொறுங்க சாமி. ஏ கிளியே இங்க வா. எங்களையும் மதிச்சு மணி வாங்கி எங்க குடிசைக்கு வந்தீங்களே, ரொம்ப நன்றி சாமி. ஏ கிளியே, சாமி சொன்னது கேட்டீங்களா? ஏன் அவங்க தெரு பக்கம் போறது இல்ல? அம்மா அங்கெல்லாம் போக முடியாதும்மா, அங்கெல்லாம் ஒரே நாய் தொல்லம்மா. ஏ நாயின்னு கொலைத்தான் செய்யும், அதையெல்லாம் பார்த்தா கொலைத்தானே பண்ண முடியுமா? பாரு சாமி குடிசை தேடி வந்திருக்குது. ஏ என்னவன்னு கேட்டு கொடுத்து அனுப்பி விடு. இது நாய் இல்ல, வேற நாய், வெறி பிடிச்ச நாய். ஏ நீ ஒண்ணும் பேசாத, இது பாரு சாமி கிட்ட பாத்து கொடுத்து அனுப்பி விடு. தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனிமே இங்க வராத. எடுத்துட்டு வாமா, கூச்சப்படாம குடு. உஷா பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. வெக்கப்படாம எல்லாரும் சந்தோஷமா எடுத்து குடிங்க. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். ஏய், எனக்கு ஒண்ணும் தெரியாது. யாருப்பா போன்ல? மாமாட்ட கேளு. மாமா தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அம்மாட்ட பேசு. டெல்லியில இருந்து தம்பிமா சொல்லலன்னு டென்ஷன் ஆவறாமா. எதுக்கு டென்ஷன் ஆனோ? இது அப்பவே பேசி முடிவு பண்ண விஷயம் தானே. ஹலோ, என்னம்மா திடீர்னு நிச்சயதார்த்தம்? திடீர்னு இல்லடா. ஏண்டா இந்த விஷயம் என்ன இன்னைக்கு முடிவு பண்ணதா? உன் தங்கச்சி பிறந்த அன்னைக்கு உன் மாமன் மகனுக்கு தானே முடிவு பண்ணுது. இன்னைக்கு சும்மா சாஸ்திரத்துக்கு அவங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லடா தம்பி, உன் அண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினா அவர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய சோதனை இருக்கு, அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் சரியா போயிடும்னு சொன்னார். அதுக்கு தான் அவங்கள வர சொன்னேன். கல்யாணத்தை அடுத்த வாரமே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க கல்யாண மண்டபத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்துறேன். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மினிஸ்டரோட பசங்கம்மா. அண்ணன் சொல்லி நல்ல ரூமா போட்டு வைக்க சொல்லுமா. சரி சொல்றேன் வை. கிளம்புறாங்களா? தம்பி என்ன சொன்னா? வரேன்ட்டானாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வரேன்ட்டான். அவன் கூல் ஆயிட்டானா பரவாயில்லம்மா, நான் ரூம் போட்டுறேன். பண்ருட்டில ஒரு மண்டபம் ஃப்ரீயா இருக்குதா சொன்னாங்கம்மா. ஐயோ அவங்களுக்கு சரி, நமக்கும் சரிதான்ப்பா. சரி, பார்த்து முடிவு பண்ணிடலாம். உன் தம்பிக்கு மட்டும் நல்ல ரூமா போட்டுப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரான். வா அவங்க வழி அனுப்புவோம். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் சாமி. ஜெமினி, எப்படி இருக்க? தங்கச்சி கல்யாணம் வந்துடுறியா? வராம இருப்பேன் நானு. தனியா வந்துடுறா. சுத்து விளக்க தூக்கிட்டு கூட்டமா வந்துருங்க. வரேன்டா, எல்லாரும் வந்துடணும். குடும்பத்தோட வரேன். கேக்குதா? கொண்டுருவீங்க தெரியாதா? என்ன கிளி? அவ்வளவுதான், பாத்துக்க. கிளி எதுக்கு சாமி என்ன தூக்கிட்டு வரீங்க? விடுங்க சாமி.
விடுங்க சாமி விடுங்க சாமி. அண்ணன் சொன்னபடி கேளு, இல்லைன்னா குத்தி விட குத்தி. ஏய், நான் யாரா? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? டெல்டா மாவட்டம் முழுக்க உங்களை சொன்னா தெரியாதா? நான் என்ன தொழில் பண்றேன்? கள்ள சாராயம், கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ள. இதுல சாராயத்தை ஊத்தி கலர் பவுடரை போட்டு டெல்டா மாவட்டம் முழுக்க பிராந்தின்னு விடுறீங்க. உனக்கு தெரியுது, உன் தங்கச்சிக்கு தெரியலடா. தங்கச்சிக்கு 1.5 மாசமா உன் தங்கச்சியை ஒரு தலையா காதலிக்கிறேன்டா. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. சமூக விரோத செயலில் ஈடுபட்டு பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்னை கட்டி வச்சிருவோம் தங்கச்சியை. நீங்க பல கோடி வச்சிருக்கலாம் சாமி. தெரு கோடியில இருக்கிற எங்க சாதி சனத்துக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன் சாமி. 1.5 மாசமா லவ் பண்ணல, நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அப்ப சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா தூக்கு மாட்டி தொங்கிடுங்க சாமி. எங்களை ஏன் சாமி டார்ச்சர் பண்றீங்க? எங்களை விடுங்க சாமி. மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன முருங்க மரமாட்டோம் முறிச்சு. அண்ணா டெல்டால நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி, நீங்க போய் ஃபீல் பண்ணலாம் அண்ணா. விடுங்கண்ணே. படா, என்னடா பெரிய ரவுடி? லவ் பண்ணி பாருங்கடா. எல்லா பையனும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு பையன் கூட ரவுடியா இருக்க மாட்டான்டா. தெரியுமா, 10 போலீஸ் பாதுகாப்புல போற அக்யூஸ்ட அட்டாக் பண்ணி தூக்குற இந்த அட்டாக் முருகனே அட்டாக் பண்ணி விட்டாடா. எவனு தெரிஞ்சுங்கடா, பயம்னா நான் போன் பண்ணா மளிகைகள்ல மளிகை வரும், கறிகள்ல கறி வரும், ஆட்டோ வரும், பஸ் வரும், மாமூல் காசு வரும். ஏன் போலீஸுக்கே என் மேல பயம் வரும்டா. ஆனா இவளுக்கு என் மேல காதல் வரலையடா. வேணாண்டா. அண்ணே கவலைப்படாம இருக்குண்ணே. 3 வார்த்தை சொல்லுங்கண்ணே, இந்த அசிங்கப்படுத்திடுறேன். சேர்த்து வைக்க சொன்னா செத்து போ சொல்றியா? அழக பத்தி எனக்கு தான்டா தெரியும். அவன் மூஞ்சி அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில தனது மூஞ்சியை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு துடி துடிக்குது நான் பார்க்கணுமாடா? அழகோட வலி எனக்கு தான்டா தெரியும். வேணாண்டா. காதலிச்ச பொண்ணு அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா.